வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அகைன் என்னோட படத்து மூலமா எல்லாரும் சந்திக்கிறதுல நிற்கிறேன் சார். எல்லாரும் உலகத்தை சொல்றாங்க, ஹீரோயின் வர சொன்னாங்க சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு இவரோட சிரிப்பு பார்க்க சந்தோஷமா இருக்கு. நேற்று சிங்கத்தை சதிச்சிட்டீங்களாப்பா. நேற்று ஃபுல்லா பாட்டு பாருந்தாருமா, என் வீட்டு கண்ணு குட்டி எல்லாரும் இன்னைக்குதான் விபூதியெல்லாம் வச்சுக்கிட்டு சாப்பிட்டோமா மோசமாக எல்லாரும் நல்லா இருக்குன்னு வந்திருக்காரு. நேற்று ஃபுல்லா வெட்டிங் டே 29வது கல்யாணம் அதுக்கெல்லாம் ஒரு தடவை கொண்டு வந்துடுவோம். அவனுக்கு எல்லாரும் சேர்ந்து செஞ்சுட்டு வரோம். அவர் நேற்று அந்த பாட்டிலே தான் இருந்தாரு. அப்படிங்களா? என் வீட்டு கல்வி போயிட்டு இருந்தாரு. அது மாதிரி இந்த படத்துல நடிச்ச அவருமே என்னுடைய நண்பர்களுடைய குடும்பத்துல ஒருத்தர் நிலுசபா சேஷு அவரு காலமாயிட்டாரு. அவருக்காக ஒரு நிமிஷம் மட்டும் ஒரு குடும்பமான அஞ்சலி செலுத்திக்கலாம். நன்றி. நன்றிங்க. இது நான்காவது இந்த படத்துடைய டைட்டில் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, படையப்பா படத்தை ஒரு டைலாக் வரும். மாப்பிள்ளை அவர் தான், ஆனா போட்டுக்க வேட்டி சட்டைகள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்க நான் தான் கிங்கு, படத்தோட ஹீரோ நான் தான், அந்த டைட்டில் அவருக்கு தான் கரெக்டா இருக்கும். ஏன்னா மதுரை அன்பு இங்க நான் தான் கிங்குன்றதுதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி அவங்க, கோபுரம் பிலிம்ஸ். தமிழ்நாட்டோட சின்ன கோபுரம், அன்பு சார் அல்ல குறையாத அச்ச பாத்திரம், தலைமறைலாம் அவங்களால அம்பிக்கலாம். ஒரு நடிகர் அவருக்கு வந்து கெப்பாசிட்டிக்கு அண்டர்டேக்கரே கூப்பிட்டு வந்து அண்டர் போட்டு ஒரு கமர்ஷியல் படம் எடுக்கலாம். அவ்வளோ பவர் இருக்கு, கெப்பாசிட்டி இருக்கு. அவர் கூப்பிட்டாங்க. ஏன்னா அவருடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி, அந்த கம்பெனி கோபுரம் பிலிம்ஸ்ல பார்த்துருக்கேன். நாங்க வந்து வராத ஹீரோவே இல்லை, ஹீரோ உட்காராத ப்ரொடியூசர் இல்லை, உட்காராத டைரக்டர்ஸ் இல்லை. தமிழ் சினிமா எல்லாருமே அவங்க போய் அதை டச் பண்ணிட்டு தான் வருவாங்க. கோபுர தரிசன கோடி புண்ணியன்ற மாதிரி. ஸோ அவங்க அந்த கம்பெனி வந்து என்ன வச்சு படம் பண்ணதுக்கு மேல அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலா நான் வந்து காசு கொண்டுதான் போனேன். இப்போ அன்பு சார் எனக்கு கொஞ்சம் காசு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு போனேன். சபாபதிக்கு அப்புறம் நாங்கள் பழக ஆரம்பிச்சோம். சபாபதிக்கு முன்னாடி பிஸ்கோட் படத்துல என்னோட பழக்கம், ஆனா அதிகமா பேச மாட்டோம். அதுக்கப்புறமா சபாபதி பினான்ஸ் பண்ணாரு. அப்புறமா ரொம்ப க்ளோஸ் ஆன போன்ல ஜாலியா பேசிட்டு இருப்போம். அதுக்கப்புறமா நான் காசு கேட்டு போனேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அவருக்கு. என்ன சொன்னாலும் என்ன விஷயம் கேட்டாரு, இல்லை சார் இடம் வாங்க போறேன் வீடு கட்ட அப்படின்னு. அப்ப சொன்னாரு, எப்பயுமே அந்த கடை வாங்கி மட்டும் வீடு வாங்குறது இடம் வாங்காதீங்க, நிறைய பேர் லோன் பண்றாங்க, அதனால இந்த காசு நீங்க அட்வான்ஸா வச்சுக்கோங்க, இன்னும் இடம் வாங்க என்ன வேணுமோ சொல்லுங்க, நான் ஹெல்ப் பண்றேன், நம்ம படமா பண்ணுவோம் அப்படின்னு என்னால ஒரு நல்ல அபிப்பிராயத்துலதான் இந்த விஷயத்த பண்ணாரு. ஏன்னா அவரு ரொம்ப சீரியஸா, ரொம்ப டஃபா, ரொம்ப வேற மாதிரி எல்லாம் வெளியே பேசுவாங்க பார்ப்பாங்க. பட் நெருங்கி பழகிட்டா எவ்வளவு ஜாலியான ஆளு, எவ்வளவு அன்பானவர்ன்றத நான் சொல்லி ஆகணுன்றதுக்காக சொல்றேன். அது மட்டும் இந்த போன்ல பேசாலும் ஜாலியா தான் பேசுவாரு. நான் அடிக்கடி ஈஷாக்கு தான் போவேன், சிவராத்திரி அது இதுன்னு போவேன். போன் பண்ணாலும் கேட்பேன், சொன்னாலும் எங்க இருக்கா அப்படின்னாரு. சார் ஈஷால இருக்கா சார், வரும்போது எழுத வாங்கிட்டு வா அப்படின்னாரு. இல்ல சார் உத்ராஜ் சொன்னா விபூதியானுங்க, அதெல்லாம் யாருக்கு வேணும், அமௌண்ட் வேணா வாங்கிட்டு வா அப்படின்னாரு. சார் சில பேர் எப்படி சார் இந்த மாதிரி ஏதாச்சும் எனக்கு இதெல்லாம் பேசிட்டு தான் இருப்போம் போன் பண்ணா. அப்ப அவரு இது மாதிரி கதை கேட்க ஆரம்பிச்சாரு. நான் கேட்பேன், சொன்ன கதை கேட்க எப்படி இருந்துச்சுன்னு. அது ஏன் சொன்னாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் கேட்டுட்டே இருந்தேன். ஒருத்தன் ஃபோன் பண்ணேன், எப்படி தரவே இல்லை. அவருக்கு அதுக்கப்புறம் கதை கேட்டா சிரிப்பே வர மாட்டுது, வெறுப்பா இருக்கு. சார் இப்படியே எல்லாம் ஃபோன் பண்ணி கதை கேட்கும் போதெல்லாம் வட்டி பிரச்சனை வருது, அதுக்கு மேல அவருக்கு சிரிப்பு வர மாட்டுது. அவன் கொடுக்க மாட்டாங்க, எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போச்சு. இப்ப இவன் காமெடி சொல்லிட்டு எப்படி வச்சிருக்கிறது அப்படின்னாரு. அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை கேட்டு அந்த கதை பண்ணலாம் அப்படின்னாரு. நானும் கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு சார், சூப்பர் சார், பண்ணலாம் சார் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவரு எப்பயுமே டென்ஷனாக தான் இருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு இங்கதான் இவ்வளவு நேரம் உட்காந்துருக்காரு. அவர் வரைக்கும் உட்காந்து ஒரு இடத்துல இவ்வளவு இதுவா நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா எங்க இருந்ததுனால போன் வரும். பெரிய படங்கள்ல இருந்து சின்ன படங்கள்ல இருந்து எல்லா இடத்துல இருந்து காசு கொடுக்கறது வாங்குறது அப்படின்னு போயிட்டே இருக்கும். ரொம்ப டென்ஷனா தான் இருப்பாரு. ஏன்னா இந்த பினான்ஸ், இந்த வட்டி தொழில் அப்படின்றது ஒரு பயங்கரமான ஒரு டென்ஷனான வேலை.
அப்புறம் ஒரு நாள் மட்டும் ரொம்ப ஜாலியா இருந்தாரு, ரொம்ப சிரிச்சுட்டு சந்தோஷமா இருந்தாரு. அப்ப நான் அப்ப கேட்டேன், ஏன் சார் எப்பவுமே டென்ஷனாக இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்களே, மொத்தம் எப்படி வந்துருச்சா என்னன்னு கேட்டேன். இல்ல என்ன சார் சந்தோஷம்னா, இந்த மாதிரி எனக்கு பேரன் பிறந்திருக்கான், என் பொண்ணுக்கு பையன் பிறந்திருக்கான் அப்படின்னாரு. பயங்கர ஹாப்பியா இருந்தாரு. அப்ப எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் இருந்துச்சு. இது யார்கிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி இவர்கிட்ட கேட்போம்னு கேட்டேன். சார் பொதுவாக கல்யாணம் ஆகி நமக்கு ஒரு பையனோ பொண்ணோ பிறந்தா அதை விட சந்தோஷம் அவங்களுக்கு ஒரு பையனோ பொண்ணோ ஒரு பேரனோ பேத்தியோ பண்ண நம்ம சந்தோஷப்படுறோம், அது ஏன் சார்னு கேட்டேன். அப்ப அவர் ஆன்சர் என்ன சொன்னாரு, சந்தானம் எப்பவுமே அசலை விட வட்டியில தான் கிக் அதிகம் அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய பேர்ல நான் பேசி படிச்சேன். அப்ப நான் நினைச்சேன், சார் இதுக்கு நீங்க தான் கரெக்டான ஆளு, உங்களை அடிச்சு வாங்க தரலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஜாலியான மனிதன். அவரோட சேர்ந்து இந்த படம் பண்ண ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா படம் பண்ணும்போது அவர் சொன்னாரு, தேட்டருக்கு வர ஜனங்க படத்தை பார்த்து சிரிச்சுட்டு போன சந்தானம், காசு பணம் முக்கியம் இல்லை, நம்ம சம்பாரிச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ப்ரொடியூசரா இல்லாம ஒரு பினான்சியரா இல்லாம ஒரு தேட்டர் ஓனரா இந்த படத்தை எடுத்திருக்காரு. ஆடியன்ஸ் தேட்டருக்கு வரவங்க சிரிக்கணும் ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த படம் நல்லா வந்திருக்கு. இந்த படத்தை இருக்கிற பொறுப்பா அவருடைய டாக்டர் சுஷ்மிதா அவங்க கிட்ட கொடுத்திருக்காரு. அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் படம் அது என்னோட படத்து மூலமா அவங்க ப்ரொடியூசரா வரது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. பொதுவா நிறைய பெண்ணுங்க பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல கண்டதையும் ஆர்டர் பண்ணி அப்பா காசை கரியாகிற பொண்ணுங்க இருப்பாங்க. ஆனா சில பொண்ணுங்க அப்பா கொடுக்குற காசை சேர்த்து வச்சு பிரயோஜனமா ஒண்ணு பண்ணுவாங்க. அதுல செகண்ட் கேட்டகரி தான் நம்ம ப்ரொடியூசர் சுஷ்மிதா. ரொம்ப பொறுப்பா எங்க செலவு பண்ணணும், எப்படி பண்ணணும், இது எப்படி ப்ரொமோட் பண்ணணும், இந்த படத்தை எடுத்துட்டு போய் எப்படி சேர்க்கணும் அப்படின்றது ரொம்ப கவனமா ரொம்ப டெடிகேஷனா பண்றாங்க. ஸோ அவங்க ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர் லிஸ்ட்ல கண்டிப்பா நிற்பாங்க. ஸோ அவங்களுக்கு நன்றி. அண்ட் தென் இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் இமான் சார், அவரும் இந்த மாதிரி தான் ஒரு ஆன்மீகவாதின்றத விட ஒரு கடவுள் பக்தி உடையவர். எல்லாமே ஆண்டவர் ஆண்டவர் தான் சொல்லிட்டு இருப்பாரு. எப்படி ஒரு சாப்பாட்டுக்கு சால்ட் முக்கியம் தான், எல்லாரும் ஒரு படத்துக்கு சாங் ரொம்ப முக்கியம். அந்த சாங் ஹிட்னால ஒரு 60% ஹிட்டான ஃபிலிம் அப்படின்ற ஒரு லிஸ்ட்ல போய் ஏறிடும். அதுலயும் அந்த ஆல்பமே ஹிட்னா ஒரு 80% அந்த படம் ஹிட் அப்படின்ற மாதிரி தான். ஸோ அது மாதிரி இமான் சார் ரொம்ப அற்புதமான சாங்ஸ் போட்டு கொடுத்துருக்காரு. நான் மெலோடி ஒன்று இருக்கு அப்படின்னு சொன்னார் அன்பு சார் என்கிட்ட. அப்போ நான் கேட்டேன், சார் நான் எப்படி சார் பண்றேன், எனக்கு வரவே வராது சார், ஏதோ ஆர்டர் தாக்குனா கூட பரவாயில்ல சார்னா. அப்புறம் இல்லை நீங்க நல்லா வரும்னு இமான் சாரும் சொன்னாங்க. இது வரைக்கும் நான் ஹீரோவா பண்ண படங்கள்ல இருந்து வேற ஒரு டைமென்ஷன் என்னை கொண்டுட்டு போன பெருமை இமான் சாருக்கு தான் சேரும். ஸோ அவர் கொடுத்த அந்த ஒரு மியூசிக்குடைய ஒரு ஸ்ட்ரென்த் தான் இது நான் ஒரு மாதிரி பண்ண வச்சுது. அதை ரொம்ப பியூட்டிஃபுல்லா கல்யாண மாஸ்டர் எடுத்தாங்க. மற்ற 2 சாங்கும் பாபா பாஸ்கர் சார் எடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு நேரத்தோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்துல ரைட்டர் நம்ம காஸ்டியூம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இது கச்சேரி கிடைக்காத கசல்ஸ்ங்கிற மாதிரி. அதாவது ரைட்டர் பெருமைன்றதுக்காக இதை எடுத்து தச்சு போட்டு பேசிட்டு இருந்தாலும் அந்த சார் சொன்னார், ரொம்ப லென்த்தா போகுது, ஜிப்பா பிடிச்சி சந்தானே அப்படின்னாரு. இல்லை சார் நான் அடிச்சது இல்லை, இவர் பேசுற காமெடி மாதிரி படம் இருக்கு நினைச்சிட போறாங்கன்னாரு. இல்லை ஆடியன்ஸ். ஸோ அவரு எப்படி இந்த அவெஞ்சர்ஸ் படத்துல தார் சுத்தியோடய சுத்துவார், அது மாதிரி ஒரு பெட்டியோடய தான் சுத்துவார். ஆனால் நீங்க அந்த பெட்டி மிஸ்ஸிங் என்ன சார் உங்க வண்டியில இருக்கா? அதுலதான் அந்த ஸ்கிரிப்ட் பஞ்சர்ஸ் எல்லாத்தையும் இருப்பாரு. நல்ல ரைட்டர். என்னன்னா அவர் பார்க்காத தமிழ் சினிமாக்களே கிடையாது, அவ்வளவு படங்களை பார்த்திருக்காரு. ரொம்ப நல்ல ஒரு கதையை அற்புதமான கதையை இதுல கொடுத்திருக்காரு. அதுக்கு டைரக்டர் ஆனந்த், இந்தியா பாகிஸ்தான் டைரக்டர். ஆனா அடுத்தது உக்ரைன் ரஷ்யாவில் எடுப்பாரு நினைக்கிறேன். அதுக்குள்ள நாங்கள் ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் ஒன்று பண்ணல சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கோம். ரொம்ப நல்லா டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்தியா பாகிஸ்தான்ல ஒரு ஃபேமிலி, ஒரு எமோஷன்ஸ், அதுல காமெடி இருக்கும். அதே மாதிரி இதுலயும் எனக்கு ஒரு எமோஷனும் வச்சிருக்காரு, ஒரு ஃபேமிலி டிராமாவும் அழகா செட் பண்ணிருக்காரு. அப்புறம் டிஓபியோட பிரதர் அண்ணன் தம்பியும் சேர்ந்து அவ்வளவு அற்புதமா சினிமா போட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க. ஸோ அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் ஆல் டெக்னீஷியன்ஸ் இதில் நடிச்ச இதில் பண்ண டான்ஸ் மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர், எல்லா டெக்னீஷியன்ஸ், ரைட்டர்ஸ், லிரிக் ரைட்டர்ஸ், எடிட்டர் எல்லாருக்குமே சேர்த்து மட்டும்தான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய கேரக்டர் பண்ணியிருக்க தம்பி ராமையா சார்,
தம்பிரானா சார் மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட்டான காமெடி நீங்க பார்க்கவே முடியாது. நான் வந்து ஒரு குறிப்பிட்ட சில காமெடியன்ஸ் மட்டும் தான் சொல்லுவேன். ரொம்ப புக்ஸ் படிப்பாங்க, ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனா படத்துல கோமாளித்தனமா ஒன்று பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தம்பிரானா சார் வெரி இன்டெலிஜென்ட். அவர் நிறைய படிச்சிருக்காரு, நிறைய விஷயங்கள் தெரியும். அவரோட சேர்ந்து பேசும்போது அந்த ஷேர் பண்ணும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா இவ்வளவு பேசுறேன், இதெல்லாம் தெரியுது அப்படின்னும் போது சொல்லுவாரு. ஸோ இந்த படத்துல வந்து எனக்கு ஒரு மாமனார் கொடுமை பார்த்திருப்பீங்க. அது மாதிரி ஒரு மாமனார் கொடுமைன்னு மாத்திக்கிதான் ஒரு மாப்பிள்ளை கேரக்டர் நானு. ஹரிச்சந்திரனுக்கு அடுத்த வேற அளவுக்கு போய் சொல்லுவார் இந்த படத்துல. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணி அவர் கொடுத்திருக்காங்க. அவர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்துல ஒரு என்ன சொல்றது, ஒரு பயங்கரமான காமெடியை தூக்கி டிராவல் பண்ணியிருக்காரு. இன்னும் இதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு இது இருந்துச்சு, எனக்கும் தம்பி சாருக்கும் ஒரு நல்ல காமெடி இனிமேல் மாதிரி எனக்கு ஒர்க் பண்ணிட்டு அது ஆனந்த் இந்த படத்துல ரைட்டர் சேர்ந்து எனக்கு அழகா செட் பண்ணி கொடுத்தாங்க. அது நல்லா காமெடியும் ஒர்க் ஆகிருக்கு. ஸோ அவருக்கு எனக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் மச்சான் கேரக்டர் பாலான்னு ஒரு இரிட்டேட்டிவான மச்சான், வீட்டை விட்டு எப்படா போவான்ற மாதிரி ஒரு கேரக்டர். அதுக்கப்புறமா ஹீரோயின் நம்ம சேலத்து பொண்ணு. அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எனக்கு தெரியாது, ஏதோ பேண்டில் தான் கூப்பிட்டு இருக்காங்க நினைச்சேன். சரியா பேசினாலும் இங்கிலீஷ்ல பேசிட்டு இருந்தேன். அப்புறமா சொன்னேன் சார் நான் சேலம் சார், நம்ம சேலத்து பொண்ணு சார். அவங்க ரொம்ப அற்புதமா நடிச்சிருக்காங்க. ஸோ மாமனார் மச்சான், அப்புறம் ஒரு அழகான அதே டைம்ல ஒரு குட்டி குட்டியான விஷயங்கள் பண்ணக்கூடிய ஒரு மனைவி கேரக்டர். அதுக்கப்புறமா மேனேஜரா பிரசனை பண்ணியிருக்காரு. ஸோ இவங்க எல்லாருமே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னோட படம் ஒரு ஃபேமிலி கார்போ பேக். இந்த பர்கர் பீஸாலாம் வாங்கினா கூல் ட்ரிங்க்ஸ் ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் எல்லாம் தருவாங்க ஃப்ரீயா. அந்த மாதிரி என்னோட படம் அப்படின்னு சொன்னாலே மாறன், சேசு, கூல் சுரேஷ், முனிஷ்காந்த் இப்படி எல்லாருமே இருப்பாங்க. ஆண்டனி, மனோபாலா எல்லாருமே. ஸோ அவங்க எல்லாருமே இதுல இருக்காங்க. அவங்களுக்கும் சரியான ஒரு கேரக்டர் எழுதி காமெடி பண்ணியிருக்காங்க. அப்புறம் கூல் சுரேஷ் யார் அவனை தடுக்கக்கூடிய வளர்ச்சிய, அது யாரு ரெண்டு பேரு அவனை விட்டு தடுக்க தடுக்க சொந்தமா கட்சியெல்லாம் ஆரம்பிச்சுட்டான். அவனை ஃப்ரீயா இருப்பாலும் அப்படி இருப்பான். தடுக்க அவனை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவனோட படங்கள் எல்லாத்துலயுமே இருப்பான் அந்த நண்பன். ஸோ இதுல நல்லா பண்ணியிருக்கான். அதுக்கப்புறமா கட்ட குஸ்தி டைரக்டர் செல்லா, அவருக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றி. ஒரு ஹிட் படம் கொடுத்துட்டு, காமெடி ஜானர் படம் கொடுத்துட்டு, இதுலயும் டிஸ்கஷன்ல உட்காந்து நிறைய காமெடி சீன்ஸுக்குலாம் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அவருக்கு எனக்கு மனமார்ந்த நன்றி. அப்புறம் இந்த படத்துல ஒர்க் பண்ண அனில், மணியன் கோபி, செந்தில் சார் மற்றும் அந்த டீம், ப்ரொடக்ஷன் டீம் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்பெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப இந்த படமே பாத்தீங்கன்னா 90s கிட்ஸ் பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம். என்ன விஷயம் அப்படின்றத நீங்க பாத்தீங்கன்னா, உலகத்துல 2 பிரச்சனை உள்ள ஆளுநரா இருக்காங்க. ஒண்ணு ஏன்டா கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு ஆடுற ஒரு குரூப், எப்படா இவங்களுக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்னு ஆடுற ஒரு குரூப். இந்த 2 பேரோட மனநிலைய பேஸா வச்சு இதுல காமெடி பண்ணி தான் அந்த படமே எடுத்திருக்கோம். ஸோ இன்னைக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா தான் இருக்காங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே. அப்துல் கலாம் சொன்னாங்க கனவு காணுங்க அப்படின்னு. ஆனா இன்னைக்கு இருக்க பசங்க ட்ரீமை பத்தி யோசிக்கிறாங்க. ட்ரீம்ல அவங்க எந்த டீம் காசு கட்டினா காசு வருன்றதை பத்தி தான் அப்படின்னா யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வாழ்க்கையோட ஸ்டேட்டஸை பத்தி யோசிக்கல. வாட்ஸ்அப்ல என்ன ஸ்டேட்டஸ் போட்டா நம்ம கெத்தா இருக்கும் தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில இன்னைக்கு இருக்க ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிற ஒரு 90s கிட்ஸ் ஆகட்டும், 2K கிட்ஸ் ஆகட்டும், இவரோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பேஸ் தான் இந்த படத்தினுடைய கதையே. ஸோ இதை ஒரு ஃபேமிலி டிராமாவா ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்கோம். நிச்சயமா 2 hours நீங்க தேட்டர்ல வந்து படம் பார்க்கும்போது போர் அடிக்காது. இப்படி ஒரு குடும்பமா அப்படின்னு நீங்க பார்த்து சிரிக்கிற மாதிரி தான் இந்த படம் இருக்கும். ஸோ இந்த படத்தை May 10 அன்னைக்கு தியேட்டர்ல வந்து ஃபேமிலியோட பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. 2 hours டெஃபினட்டா சிரிச்சு என்ஜாய் பண்ணுவீங்க. அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஹாரர் டிராமா பண்ணியிருக்கேன். வரகுடு டிராமா சொன்ன சோசியல் டிராமா, ஃபர்ஸ்ட் டைம் ஃபேமிலி டிராமா. ஒரு மேரேஜ் ஆன ஒருத்தர், ஒரு மாமனாரு, மச்சான், ஒய்ஃபு, மேனேஜர், இந்த டார்ச்சர்ல அவன் என்ன மாதிரிலாம் வாழ்றான் அப்படின்றது எனக்கே ஒரு புதுசான ஒரு விஷயம் தான். ஸோ லாஜிக்கை மறந்துட்டு மேஜிக் தான் வந்து 2 hours நல்லா சிரிக்கலாம். வந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் இந்த எல்லா படத்துக்கும் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற பத்திரிகை ஊடக நண்பர்கள் மற்றும் உயிரிழந்தான என் அன்பு சொந்தங்களாகிய ரசிக மன்றங்கள் வச்சிருக்க அனைவருக்கும், LKS குமரன் அவர்களுக்கும் இந்த நேரத்தோட மனமார்ந்த நன்றி. மற்றும் என்னோட டீம் முருகன், ஆனந்த், சேது, குணா, மாம்ஸ், விஜய், சுந்தர்,
ரமேஷ், ராஜ், பரத், கிஷோர், அப்புறம் எங்களுடைய மேக்கப் ஆர்டிஸ்ட் குஷி அண்ட் ஹேர் ஸ்டைலிஸ்ட் ககன் அண்ட் மகேஷ், இளங்கோ, பரத், அசோக், ஆனந்த், வாசன் எல்லாருக்கும் இந்த நேரத்தோட மனமான நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.